ஒரு கணம் நிறுத்துங்கள். கடந்த சில நாட்களாக உங்கள் வாழ்க்கையில் ஏதோ வித்தியாசமாக இருக்கிறது என்று தோன்றவில்லையா? காலையில் எழும்போது ஒருவித புதுமையான உணர்வு வருகிறதா? தூக்கத்தில் ஏதோ ஒரு கனவு திரும்ப திரும்ப வருகிறதா? சில நேரங்களில் யாரோ உங்களை அழைக்கிறார்கள் என்ற ஒரு உணர்வு வருகிறதா? நண்பர்களே, இது வெறும் தோற்றம் இல்லை. இது கற்பனை இல்லை. இது ஒரு சமிக்ஞை. பிரபஞ்சம் உங்களுக்கு அனுப்பும் சமிக்ஞை. ஒரு பெரிய மாற்றம் வரப்போகிறது என்று அறிவிக்கும் சமிக்ஞை. இந்த சமிக்ஞைகளை ஜோதிட சாஸ்திரம் அறிகுறிகள் என்று அழைக்கிறது. இந்த அறிகுறிகள் தெரிந்தவர்கள் விதியை மாற்றுவார்கள். தெரியாதவர்கள் வாய்ப்பை இழப்பார்கள். கடகம் ராசிக்காரர்களே, உங்கள் விதியை மாற்றும் 9 அறிகுறிகள் இப்போதே தொடங்கிவிட்டன. அந்த அறிகுறிகள் என்னவென்று இப்போது சொல்கிறேன். கவனமாக கேளுங்கள். உங்கள் வாழ்க்கை மாறப்போகிறது. நண்பர்களே, கடகம் ராசி என்பது சந்திரனின் ஆட்சி ராசி, உணர்வுகளின் ராசி, அன்பின் ராசி, தாயின் ராசி, கடலின் ராசி. கடகம் ராசியில் பிறந்தவர்கள் இதயத்தால் வாழ்பவர்கள். அவர்களுக்கு உணர்வுகள் மிகவும் ஆழமானவை. மற்றவர்களின் வலியை தன் வலியாக உணர்வார்கள். மற்றவர்களின் மகிழ்ச்சியில் தானும் மகிழ்வார்கள். இந்த மென்மையே அவர்களின் சிறப்பு. இந்த அன்பே அவர்களின் வலிமை. ஆனால் சில நேரங்களில் இந்த மென்மை காயப்படுகிறது. நம்பியவர்கள் ஏமாற்றுகிறார்கள். கொடுத்தவர்களுக்கு நன்றி இல்லாமல் போகிறது. அப்போது மனசு கேட்கும், ஏன் இப்படி என்று. அந்த கேள்விக்கு பதில் இப்போது வருகிறது. பிரபஞ்சம் உங்கள் அன்பை கவனித்திருக்கிறது. உங்கள் கண்ணீரை கவனித்திருக்கிறது. இப்போது வெகுமதி தரும் நேரம் வந்திருக்கிறது. கோள்களின் உலகில் இப்போது என்ன நடக்கிறது என்று பாருங்கள். சந்திரன் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு ஆட்சி கோள். சந்திரன் ஒவ்வொரு 2.5 நாட்களுக்கும் ஒரு ராசியில் சஞ்சரிக்கிறார். ஆனால் சந்திரன் கடகம் ராசியில் வரும்போது அந்த சக்தி மிகவும் வலிமையாகும். ஏனென்றால் கடகம் சந்திரனின் சொந்த வீடு. இப்போது குரு பகவான் ஒரு நல்ல நிலையில் நகர்கிறார். சனி பகவான் ஒரு முக்கியமான கட்டத்தில் இருக்கிறார். இந்த கோள்களின் அமைப்பு கடகம் ராசிக்காரர்களுக்கு ஒரு அரிய யோகத்தை உருவாக்குகிறது. அந்த யோகத்தின் அறிகுறிகள் இப்போது தொடங்கிவிட்டன. முதல் அறிகுறி என்ன தெரியுமா? இந்த நாட்களில் தூக்கத்தில் தண்ணீர் சம்பந்தமான கனவுகள் வருகிறதா? கடல் காண்கிறீர்களா? நதி காண்கிறீர்களா? மழையில் நனைவது போல் தோன்றுகிறதா? இது முதல் அறிகுறி. சந்திரனும் கடலும் கடகம் ராசியின் சின்னங்கள். இந்த கனவுகள் வரும்போது கோள்கள் உங்களோடு பேசுகின்றன என்று அர்த்தம். உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அலை வரப்போகிறது என்று சொல்கின்றன. இரண்டாம் அறிகுறி கவனியுங்கள். சில நேரங்களில் திடீரென்று கண்களில் நீர் வருகிறதா? எந்த காரணமும் இல்லாமல் ஒரு மகிழ்ச்சியான உணர்வு வருகிறதா? அல்லது திடீரென்று மனசு இந்த உணர்வு வருகிறதா? இது இரண்டாம் அறிகுறி. கோள்கள் உங்கள் மனசை ஒரு முக்கியமான மாற்றத்திற்கு தயார்படுத்துகின்றன. மூன்றாம் அறிகுறி மிக முக்கியமானது. சில நேரங்களில் யாரோ ஒரு நபரை பற்றி திடீரென்று நினைவு வருகிறதா? நீண்ட நாளாக தொடர்பில் இல்லாத ஒருவரை, அல்லது கடந்த காலத்தில் விட்டு போன ஒரு வாய்ப்பை. இது மூன்றாம் அறிகுறி. அந்த நினைவு வீணானதில்லை. அந்த நபர் அல்லது அந்த வாய்ப்பு மீண்டும் வரப்போகிறது என்று கோள்கள் உங்களை தயார்படுத்துகின்றன. நான்காம் அறிகுறி என்னவென்று கேளுங்கள். இந்த நாட்களில் சின்ன சின்ன விஷயங்களில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் வருகிறதா? எங்கோ ஒரு இடத்தில் திடீரென்று நல்ல செய்தி கிடைக்கிறதா? சின்ன சின்ன மகிழ்ச்சிகள் வருகிறதா? இது நான்காம் அறிகுறி. பெரிய வெற்றி வருவதற்கு முன்பு சின்ன சின்ன நல்லவை வரும். அது ஒரு முன்னோட்டம். ஐந்தாம் அறிகுறி பற்றி சொல்கிறேன். இந்த நாட்களில் உங்கள் அன்றாட வாழ்க்கையில் வெள்ளை நிறம் அதிகமாக தெரிகிறதா? வெண்மையான பூக்கள் கண்ணில் படுகிறதா? வெண்ணிற ஆடைகள் அணிய விரும்புகிறீர்களா? இது ஐந்தாம் அறிகுறி. சந்திரனின் நிறம் வெண்மை. இந்த நிறம் உங்கள் வாழ்க்கையில் அதிகமாகி வரும்போது சந்திரனின் அனுக்கிரகம் உங்களுக்கு கிட்டுகிறது என்று அர்த்தம். ஆறாம் அறிகுறி கவனியுங்கள். இந்த நாட்களில் தாயை அதிகமாக நினைக்கிறீர்களா? அம்மாவின் நினைவு திடீரென்று வருகிறதா? அம்மாவிடம் போய் பேச வேண்டும் என்று தோன்றுகிறதா? இது ஆறாம் அறிகுறி. கடகம் ராசி தாயின் ராசி. சந்திரன் தாயின் கோள். தாயின் நினைவு அதிகரிக்கும் போது கடகம் ராசியின் சக்தி உங்களுக்குள் விழிக்கிறது என்று அர்த்தம். ஏழாம் அறிகுறி என்னவென்று கேளுங்கள். இந்த நாட்களில் பழைய நண்பர்கள் திடீரென்று தொடர்பு கொள்கிறார்களா?
நீண்ட நாளாக பேசாமல் இருந்தவர்கள் மீண்டும் வருகிறார்களா? இது 7ஆம் அறிகுறி. பழைய உறவுகள் புதுமையாகும் போது வாழ்க்கையில் ஒரு புதிய வட்டம் தொடங்குகிறது. அந்த புதிய வட்டத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கும். 8ஆம் அறிகுறி மிக முக்கியமானது. இந்த நாட்களில் ஆன்மீக இடங்களுக்கு போக வேண்டும் என்று தோன்றுகிறதா? கோயிலுக்கு போகும் விருப்பம் அதிகரிக்கிறதா? தியானம் செய்ய மனசு ஈர்க்கிறதா? இது 8ஆம் அறிகுறி. உங்கள் ஆன்மா ஒரு பெரிய மாற்றத்திற்கு தயாராகிறது என்று அர்த்தம். ஆன்மீகம் நோக்கி ஈர்ப்பு வரும்போது கோள்கள் உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்கின்றன. 9ஆம் அறிகுறி கடைசியானது, ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்தது. இந்த நாட்களில் உங்கள் மனசில் ஒரு நம்பிக்கை திரும்புகிறதா? எல்லாம் சரியாகும் என்ற ஒரு உணர்வு வருகிறதா? கஷ்டங்கள் எல்லாம் மறையும் என்ற ஒரு நம்பிக்கை வருகிறதா? இது 9ஆம் அறிகுறி. இது மிகவும் சக்தி வாய்ந்தது. ஏனென்றால் நம்பிக்கை வரும்போது கோள்களின் சக்தி உங்களுக்குள் ஓடத் தொடங்குகிறது என்று அர்த்தம். அந்த சக்தி உங்கள் விதியை மாற்றும். இந்த 9 அறிகுறிகளும் தொடங்கிவிட்டன என்றால், கடகம் ஆசிக்காரர்களே, உங்கள் விதி மாறும் நேரம் வந்திருக்கிறது. இனி தொழிலில், குடும்பத்தில், காதலில், பணத்தில், உடல் நலத்தில் எல்லா திசைகளிலும் ஒரு பெரிய மாற்றம் வரப்போகிறது. தொழில் விஷயத்தில் கவனம் செலுத்துவோம். கடகம் ராசிக்காரர்களே, தொழிலில் நீண்ட நாளாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு மாற்றம் இப்போது வரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு முக்கியமான பதவி உயர்வு வரும். நீண்ட நாளாக கிடைக்காமல் போன ஒரு வாய்ப்பு இப்போது கதவை தட்டும். அந்த கதவை திறவுங்கள். தயக்கம் வேண்டாம். சந்திரனின் அருள் உங்களுக்கு துணை இருக்கிறது. வணிகம் செய்பவர்களுக்கு இந்த கட்டம் ஒரு தங்க வாய்ப்பு. கடகம் ராசியினர் இயல்பிலேயே மக்களை புரிந்து கொள்ளும் திறன் கொண்டவர்கள். அந்த திறன் வணிகத்தில் மிகவும் உதவும். இந்த கட்டத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் வருவார்கள். புதிய சந்தை வாய்ப்புகள் வரும். ஒரு நல்ல ஒப்பந்தம் கையெழுத்தாகும். வணிகம் தொடங்க நினைப்பவர்களுக்கு இந்த நேரம் மிகவும் சாதகமானது. பண விஷயத்தில் என்ன நடக்கும் என்று சொல்கிறேன். கடகம் ராசிக்காரர்களுக்கு இந்த கட்டத்தில் பணவரவு அதிகரிக்கும். எதிர்பாராத ஒரு வழியில் பணம் வரும். கடன் பிரச்சனைகள் தீரும். சொத்து சம்பந்தப்பட்ட ஒரு நல்ல தீர்வு வரும். இந்த பணத்தை சரியாக திட்டமிட்டு பயன்படுத்துங்கள். சேமிப்பை மறக்காதீர்கள். வருங்கால தேவைகளுக்காக முதலீடு செய்யுங்கள். காதல் மற்றும் திருமண விஷயங்களில் கவனம் செலுத்துவோம். கடகம் ராசிக்காரர்களே, காதலில் நீங்கள் மிகவும் ஆழமானவர்கள். முழுமையாக அன்பு செலுத்துவீர்கள். இந்த கட்டத்தில் அந்த அன்பு வெகுமதி பெறும். காதலில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல திருப்பம் வரும். திருமணம் பற்றி யோசிப்பவர்களுக்கு ஒரு நல்ல தகவல் வரும். திருமணமான தம்பதியினருக்கு உறவில் ஒரு புதிய இனிமை வரும். குடும்ப வாழ்க்கை கடகம் ராசிக்காரர்களின் உயிர்நாடி. குடும்பத்திற்காக எல்லாவற்றையும் செய்வார்கள். இந்த கட்டத்தில் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வு நடக்கும். குழந்தைகளுக்கு நல்ல செய்தி வரும். அம்மா அல்லது அப்பாவிற்கு நல்ல விஷயம் நடக்கும். நீண்ட நாளாக குடும்பத்தில் ஒரு பிரச்சனை இருந்தால் தீரும். குடும்பம் ஒன்றாக மகிழும் ஒரு தருணம் வரும். உடல் நலம் பற்றி சொல்ல வேண்டியது இருக்கிறது. கடகம் ராசிக்காரர்களுக்கு நெஞ்சு, வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் வேண்டும். உணர்ச்சி அலைகள் அதிகமாகும் போது உடலும் பாதிக்கும். மனசை அமைதிப்படுத்துங்கள். தியானம் செய்யுங்கள். நடைப்பயிற்சி செய்யுங்கள். நல்ல உணவு உண்ணுங்கள். உடல் நலம்தான் எல்லாவற்றுக்கும் அடிப்படை. இப்போது மிக முக்கியமான விஷயம் சொல்கிறேன். அடுத்து வரும் 7 நாட்களில் 3 முக்கியமான கட்டங்கள் நடக்கப் போகின்றன. முதல் கட்டம் என்னவென்று சொல்கிறேன். அடுத்த 7 நாட்களில் ஒரு முக்கியமான நபரிடமிருந்து ஒரு தகவல் வரும். அது எதிர்பாராத தகவலாக இருக்கும். அந்த தகவலை திறந்த மனசோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த தகவல் மூலம் ஒரு பெரிய வாய்ப்பு வரும். இது முதல் கட்டம். 2ஆம் கட்டம் என்னவென்று கேளுங்கள். அடுத்த 7 நாட்களில் உங்கள் மனசில் ஒரு பழைய வலி மீண்டும் வரும். யாரோ உங்களை காயப்படுத்தியதை நினைவுக்கு கொண்டு வரும். அந்த நேரத்தில் அழாதீர்கள். கோபப்படாதீர்கள். அந்த வலியை அனுபவியுங்கள். பிறகு அதை விட்டுவிடுங்கள். அந்த விடுதலை உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய இலகுத்தன்மையை தரும். இது 2ஆம் கட்டம். 3ஆம் கட்டம் மிகவும் அழகானது. அடுத்த 7 நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சின்ன அதிர்ஷ்டம் நடக்கும். சின்னதாக தெரியும், ஆனால் அது ஒரு பெரிய மாற்றத்தின் தொடக்கம்.
அந்த சின்ன அதிர்ஷ்டத்தை மனசு நிறைந்து ஏற்றுக்கொள்ளுங்கள். நன்றி சொல்லுங்கள். ஏனென்றால் நன்றி சொல்லும் மனசிற்கு பிரபஞ்சம் மேலும் மேலும் நல்லவை தரும். இது 3ஆம் கட்டம். இப்போது பரிகாரங்கள் சொல்கிறேன். கடகம் ராசிக்காரர்களுக்கு இந்த கட்டத்தில் சில எளிமையான பரிகாரங்கள் உதவும். முதல் பரிகாரம், திங்கட்கிழமை தோறும் சிவன் கோயிலுக்கு சென்று தரிசனம் செய்யுங்கள். சந்திரனுக்கு தொடர்பான கோளான சிவன் பகவான் வெண்மை நிற மலர்கள் அர்ப்பணியுங்கள். 2ஆம் பரிகாரம், தினமும் இரவில் தூங்கும் முன்பு சந்திரனை பாருங்கள். ஓம் சோமாய நமஹ என்று 21 முறை சொல்லுங்கள். 3ஆம் பரிகாரம், உங்கள் வீட்டில் வெண்மை நிற பூக்கள் வையுங்கள். சந்திரனின் சக்தி அதிகரிக்கும். 4ஆம் பரிகாரம், தாயிடம் ஆசி வாங்குங்கள். தாயின் ஆசீர்வாதம் கடகம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் சக்தி வாய்ந்தது. 5ஆம் பரிகாரம், வெள்ளிக்கிழமை தோறும் ஒரு சின்ன தொகை ஒரு கோயிலுக்கு தானம் செய்யுங்கள். இந்த 5ம் செய்தால் 9 அறிகுறிகளும் முழுமையான பலனாக மாறும். மறைந்த ஆபத்துகள் பற்றி எச்சரிக்கை சொல்ல வேண்டியது இருக்கிறது. கடகம் ராசிக்காரர்களே, இந்த கட்டத்தில் சில விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். முதலாவதாக, உணர்ச்சி வேகத்தில் முடிவு எடுக்காதீர்கள். 2ஆவதாக, அதிக நம்பிக்கை வைத்த நபர்களிடம் கவனமாக இருங்கள். 3ஆவதாக, பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வேகமான முடிவுகள் வேண்டாம். 4ஆவதாக, உடல் நலத்தில் சின்ன அறிகுறி வந்தாலும் புறக்கணிக்காதீர்கள். இந்த 4ம் கவனித்தால் இந்த கட்டத்தின் பலன்கள் முழுமையாக கிடைக்கும். கடகம் ராசிக்காரர்களே, இப்போது உங்களிடம் ஒரு சின்ன கதை சொல்கிறேன். ஒரு சின்ன விதை மண்ணில் போடப்படுகிறது. அது இருட்டான மண்ணுக்குள் இருக்கும். யாருக்கும் தெரியாது. யாரும் கவனிக்க மாட்டார்கள். சில நாட்கள் கடக்கும். திடீரென்று ஒரு சின்ன முளை வெளிவரும். பின்பு கொஞ்சம் கொஞ்சமாக வளரும். ஒரு நாள் மரமாகும். அந்த மரம் 100 பேருக்கு நிழல் தரும். கடகம் ராசிக்காரர்களே, நீங்களும் அந்த விதைதான். மண்ணுக்குள் இருந்த நேரம் போகிறது. முளை வெளிவரும் நேரம் வந்திருக்கிறது. வெளிச்சத்தை நோக்கி வளருங்கள். உங்கள் விதி மாறும். உங்கள் வாழ்க்கை மாறும். கடகம் ராசிக்காரர்களே, உங்கள் தொழில் பூக்கடட்டும். உங்கள் குடும்பம் மலரட்டும். உங்கள் காதல் ஆழமாகட்டும். உங்கள் பணம் பெருகட்டும். உங்கள் உடல் ஆரோக்கியமாகட்டும். உங்கள் மனசு அமைதியடையட்டும். உங்கள் ஆன்மீகம் வளரட்டும். உங்கள் விதி மாறட்டும். இது என் இதயத்திலிருந்து வரும் ஆசீர்வாதம். சந்திரன் உங்களை காக்கட்டும். கோள்கள் உங்களை வழிநடத்தட்டும். வாழ்க கடகம் ராசிக்காரர்கள். வாழ்க வளமுடன். வெல்க தமிழ் ஜோதிட ஞானம்.